கமலு, மாமா வா இங்க வா உட்கார். இல்ல பரவாயில்ல மாமா. அட உட்காரியா? ஏன் என்ன பார்த்து பாம்புற? வா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. ஏன்பா எனக்கு தெரியாதா? இங்க பாரு, ஜனனிக்கும் உனக்கும் இருக்கிற பிரச்சனை உங்க 2 பேருக்கு நடுவில். அதுல என்ன இழுக்காத மாமா. ஆமாயா, நீயும் நானும் எப்பவும் மாம மருமகன் தான். மாமா என்ன என்ன பிரச்சனை கேட்க மாட்டீங்களா மாமா? கேட்கணும்னு எனக்கு தோணலை, சொல்லணும்னு உனக்கு தோணுச்சுன்னா சொல்லு. ஒரு மனுஷனுடைய பேசிக்கு எப்போவுமே மாறாது. கொஞ்ச நாள் மறைச்சி வைக்கலாம், ஆனால் மாற்றிக்க முடியாது. மாமா இதுதான் ஜனனி. தெரிஞ்சுதானே நீ லவ் பண்ண? அப்புறம் என்ன திடீர்னு அவளை பிடிக்காம போயிடுச்சு? இல்லை மாமா, அவ தான் முதல்ல. அவ என்ன சொன்னாலும் நீ தலையாடிட்டு இருந்த. இதுதான் நீன்னு அவ நினைச்சிட்டா. அமைதியா இருக்கிறவங்க பட்டுன்னு கோவப்படுவாங்க, அது அவளுக்கு தெரியாம போயிடுச்சு. அதான் நீ கோவப்பட்டதும் அவ ஷாக் ஆயிட்டா. இங்க பாரு, எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுக்கோ, அப்புறம் வருத்தப்படாத. பொம்பளைங்க அவளை ஈஸியாக அவங்க மனசை மாற்றிப்பாங்க, நம்ம பசங்க தான் மாட்டிப்பானுங்க. ஜனனியை பற்றிலாம் நான் அவ்வளோ கவலைப்படலைப்பா. உனக்கு ஓகேனா ஓகே தான், விடு. இல்லை மாமா, எனக்கு சரியா தப்பான்னு தெரியல. ஐயோ, அதுதான் ஏன் பெரிய பிரச்சனையே. எப்போ நல்லதோ கெட்டதோ ஒரே பக்கமாக இரு. நடுவில் இருந்த ரொம்ப கஷ்டம். இல்லை மாமா, ஜனனிக்கு என்னோட நல்ல மாப்பிள்ளை கிடப்போம். யோ, அதான் சொல்றேனே, அவளை பத்தி நான் யோசிக்கவே இல்லைன்னு. அவளுக்காக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? தாத்தா, அண்ணன் வெளியே போயிருக்கு. ஆஹா, அவரு நீ மாப்பிள்ளை கிடையாது. மாப்பிள்ளைன்னா அது இனி நீங்க தான். அடுத்து உங்க கல்யாணம் தானே மாப்பிள்ளை. தாத்தா, இப்ப என்ன தாத்தா அவசரம்? ஆனா அது வரைக்கும் செல்வி உங்களை பிரிஞ்சிருக்கணுமே. எப்பவும் உங்க நினைப்பு தானா, உங்க பேச்சு தானா? அவன் அம்மா சொல்லி சிரிக்கிறா. கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும்னா செல்வி சென்னைக்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு வரலான்னு பாக்குறா போல் இருக்கு. அப்படியா? அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை தாத்தா. அதெல்லாம் எப்படி உங்ககிட்ட சொல்லுவா? போலீஸ்காரி இல்ல, வெக்கத்தை கூட வெறப்பா தானே காட்டுவா. அப்போ சென்னை கண்டிப்பா வராளா? அதான் தாத்தா சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன சந்தேகமா கேட்குற? தாத்தா, சென்னைக்கு வந்தா அவ எங்க தங்குவா? என்ன கேள்வி இது? அவ அத்தை வீட்டில் தான். ஆமா, வேற எங்க தங்குவா? கல்யாணத்துக்கு முன்னாடியே அத்தை வீட்டுல தங்கி இருந்து சமையல்லாம் கத்துக்கலாம் நினைக்கிறா போல் இருக்கு. சம்பந்தி, உங்களுக்கு ஒண்ணு தரணும்னு நினைச்சேன். என்ன சம்பந்தி? அன்பு பரிசா? அப்படித்தான் வச்சுக்கங்களேன். அட, என்னன்னு சொல்லுங்களேன். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். கை கொடு. கமலே. மாமா, எதுவா இருந்தாலும் உடனே முடிவு பண்ணு. உன் அண்ணன் மாதிரி சொதப்பாத. மாமா, ஜனனி தான் நீ கட்டிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா செல்வி தான் உன் பொண்டாட்டினா இப்பவே நீ ஃபிக்ஸ் ஆயிடு. காதல் தோல்வி என் பொண்ணு தாங்கிக்கும். உன்னால முடியுமான்னு யோசிச்சுக்கோ. வாழ்க்கை பூரா அவஸ்தைப்படுற மாதிரி இல்லாம யோசிச்சு முடிவிடு.